எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? இப்பதான் புதுசா இந்த வார்த்தைகளை கேட்கறீங்களா? இப்ப விசுவாசத்தோட பாருங்க. ஏற்கனவே இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு இருக்கிறீங்கன்னா தொடர்ந்து நம்பிக்கையோட காத்துருங்க. இன்னைக்கு ஏன் கர்ப்பத்தின் கனி இல்லை? ஏன் இன்னைக்கு நீங்க கன்சீவ் ஆகினா தொடர்ந்து அபாசம் நடந்துட்டே இருக்கு? இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு டாக்டர்கிட்ட போனா கூட டாக்டர்கிட்ட உங்க குடும்பத்துல இருக்கிற கட்டுக்கள் தெரியாது, நீங்க எந்த சாபத்துல இருக்கிறீங்கன்னு தெரியாது. அவங்க தங்களுக்கு ஏத்த பாருங்க மருத்துவத்தை வச்சுதான் உங்களுக்கு சில ஆலோசனைகள் சொல்லுவாங்க. அதை நம்பி இன்னைக்கு பல லட்சங்கள் பல ஆயிரங்கள் நீங்க செலவழிச்சிருக்கலாம். இன்னைக்கு அதுல ஒரு திருப்தி கூட பார்க்காம இருக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, நீங்க ஆண்டுடைய சமூகத்துல முதல்ல ஏன் எனக்கு கர்ப்பத்தின் கனி இல்ல, திருமணம் ஆகி கூட இத்தனை வருஷம் இருந்து கூட ஏன் எனக்கு இன்னைக்கு திருமணம் இல்லை, ஏன் இன்னைக்கு இந்த சாபத்தை நான் சுமந்துட்டு வரேன்? ஏன்னா ஒரு அபாசன், 2 அபாசன், 3 அபாசன்னா இந்த 3 உயிர்கள் பாருங்க கர்ப்பத்தின் கனியில மறிக்குது. அப்படின்னா அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க பிசாசு உங்க கர்ப்ப பையில இருந்து என்ன செய்யறான், அந்த பிள்ளைகள் அவன் ருசி பார்த்துட்டே இருக்கிறான். என்னைக்கு அவன்கிட்ட இருந்து நீங்க விடுதலை ஆகி வெளியில வர்றீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் என்ன செய்வாரு, உங்க கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா ஆண்டவரை நம்பி வர்ற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்காம விடுறதில்லை. அதான் வார்த்தை சொல்லுது, சங்கீதம் 127:1, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதை இப்படியே அதே அதிகாரத்துல இன்னொரு வார்த்தை சொல்லுது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இப்ப நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தரை நம்பி வந்தா மலடுகள் என்ன செய்யறது இல்ல, கர்த்தருடைய வீட்டுக்குள்ள இருக்கிறது இல்ல. இன்னைக்கு நீங்க திருமணம் ஆகி 10 வருஷம் 20 வருஷம் ஆகியும் உங்களுக்கு பிள்ளைகள் ஏன் இல்லை அப்படின்னா, எங்கேயோ ஒரு சாபத்தை, எங்கேயோ ஒரு அக்கிரமத்தை நீங்க சுமந்து வந்துட்டே இருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு மருத்துவமனைக்கு பல லட்சங்கள் கொடுக்குறீங்க, இன்னைக்கு கொடுத்து ஏமாந்துருக்கிறீங்க. ஆனா அதுல எப்படி விடுதலை பெறன்னு தெரியல. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க, கர்த்தர் வீட்டை கட்டணும், கர்த்தருடைய சமூகத்துல நீங்க காத்திருக்கணும், கர்த்தருடைய வசனத்துக்கு நீங்க நடுங்கணும். ஏன்னா ஆண்டவரை நீங்க நம்பி உண்மையாய் நீங்க வந்தீங்கன்னா, ஏசப்பாவை நம்பி அவருடைய சமூகத்துல உண்மையா வந்தீங்கன்னா, நீங்க உங்க சுயபலத்தையோ, உங்க ஞானத்தையோ, உங்க அதிகாரத்தையோ, உங்க பணத்தையோ, உங்க தாளந்து திறமை எதையும் நீங்க நம்ப கூடாது. கர்த்தர் மாத்திரம்தான், இயேசுவை மாத்திரம்தான் நீங்க நம்புற பிள்ளைகளா இருக்கணும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை யாரெல்லாம் எந்த தேசத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறீங்களோ, இந்த வருஷத்துல நீங்க நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு கர்ப்பத்தின் கனியை தருவார். கட்டுகள் உடைக்கப்படும், மந்திர கட்டுகள் உடைக்கப்படும், ஏவல்கள் உடைக்கப்படும், தலைமுறை சாபங்கள், மந்திர பொம்மைகள், கேரள மைகள் எல்லாம் இயேசுவின் இரத்தத்துல தான் எரிக்கப்படும். என்ன வசனம் சொல்லுது? ஏசாயாக்கு எழுதின பாருங்க தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா கர்த்தர் சீக்கிரமாய் இன்னைக்கு மலடியா இருக்கிற உங்களுடைய கற்பத்தின் கனியை கர்த்தர் திறக்க போறார். நல்லா கவனிங்க, டாக்டர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாறாதீங்க. இனி இதுல போடுற ஒவ்வொரு வார்த்தைகளை பார்த்து அந்த கட்டுகளை உடைக்க பிரயாசப்படுங்க. கற்பத்தின் கனி இன்னைக்கு பிள்ளையே உருவாகாதுன்னு சொல்லி டாக்டர் உங்களை எல்லாராலையும் கைவிடப்பட்டிருக்கலாம். உங்க வயிற்றுல இருந்து கர்த்தர் ஒரு பிள்ளையை கொடுத்து, உங்க சந்ததியில இருந்து ஒரு தீர்க்கதரிசியை கர்த்தர் வெளியில கொண்டு வந்து, அவன் பாருங்க உண்மை உத்தமமாய் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஜனங்களை நடத்துகிறவனா இருப்பான். அதனால நீங்க சோர்ந்து போக கூடாது. முதல்ல அந்த அபாசன் எதனால நடக்குது, நான் என்ன கட்டுக்குள்ள சிக்கி இருக்கிறேன், எதனால எனக்கு இதுவரைக்கும் பிள்ளைகள் இல்ல, எதனால இதுவரைக்கும் குடும்பத்துல சமாதானம் இல்ல, எதனாலக்கு என்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு முடங்கி இருக்கின்றதை நீங்க என்னைக்கு நீங்க புரிஞ்சு கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு தேவ சமூகத்துல ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, என்னைக்கு கர்த்தருடைய சமூகத்துல வர உங்க நம்பிக்கையை விசுவாசத்தை அதிகப்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தர் நிச்சயமா உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். அதனால முதல்ல என்ன கட்டுல இருக்கிறீங்க, எந்த சூழ்நிலையில இருக்கிறீங்கன்றத முதல்ல நீங்க தியானிங்க. முதல்ல நீங்க ஆராய்ச்சி பாருங்க. பணத்தை கொடுத்தது போதும், பணத்தை கொடுத்து நம்பி ஏமாந்தது போதும். கர்த்தர் வீட்டை கட்டுறதுக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. நீங்க இதுவரைக்கும் சர்ச்சுக்கு போனாலும் ஆவியில நிரம்பி ஜெபிக்க பழகுங்க, ஆவி ஆனவரோட உறவு கொள்ள பழகுங்க. நீங்க சோர்ந்து போகாம தேவ வசனத்தை பிடித்து கொண்டு நம்பிக்கையோட கடைசி வரை இருங்க. இந்த 2026 முடியறதுக்குள்ள கர்த்தர் உங்க கற்பத்தின் கனியை ஆசீர்வதிப்பாரு. நீங்க சாட்சி சொல்லுவீங்க, நிச்சயமாய் கர்த்தர் உங்க குடும்பத்தை மேன்மைப்படுத்துவாரு. அதனால சோர்ந்து போகாதீங்க. முதல்ல அந்த கட்டுகள் உடைக்கப்படணும். கட்டுகள் உடைக்கப்பட விரும்பினா தொடர்ந்து எங்களுடைய ஆன்லைன் பிரேயர்ல ஜாயின் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல எங்களுடைய நம்பர் இருக்கும், நீங்க தொடர்ந்து வாங்க. தனிப்பட்ட ஆலோசனைகள் இருந்தா என்ன செய்யுங்க, அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறோம். இந்த நேரத்துல கூட எல்லாரும் கண்களை மூடலாமா? நல்லா கண்களை மூடி தலைக்கு சால் போட்டு ஒப்பு கொடுங்க. இதுல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்க விரும்புறேன்.
கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அன்புள்ள பரலோக பிதாவே, இதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறேன் டாடி. திருமணமாகி பல வருடங்கள் ஆகி பிள்ளைகள் இல்லாதபடி, திருமணமாகி இன்னைக்கு குடும்பத்துல சமாதானம் இல்லாதபடி, கற்பத்தின் கனி கிடைக்காதபடி இன்னைக்கு முடக்கி வைத்திருக்கிற எல்லா வானமண்டல பொல்லாத சேனைகள், துரைத்தனங்கள், எல்லா ஏவல்கள், கற்ப பையில பிடித்திருக்கிற எல்லா அவனுடைய கிரியைகள் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறப்பா. அந்த கற்பப்பை அப்பா உடைக்கப்படட்டும், கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்படட்டும். இந்த மாசத்துல இந்த வருஷத்துல அந்த பிள்ளைகள் சாட்சி சொல்ல கிருபை செய்யுங்க. நீங்க வீட்டை கட்டுங்க, உடைய வசனத்தினால நிரப்புங்க, தேவ ஆவியானவர் நடத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you.